எல்லாருக்கும் வணக்கம். இது வந்து வீக் 6 ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ரேண்டம் வேரியபிள்ஸ். இதில் நம்ம ஏற்கனவே 2 லெக்சர் முடிச்சிட்டோம். ஃபஸ்ட் லெக்சரில் வந்து ஜாயின்ட் டிஸ்ட்ரிபியூஷனா என்ன, ஜாயின்ட் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன்னா என்ன, ஜாயின்ட் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன்னா என்ன, அதனுடைய 2-3 எடுத்துக்காட்டெல்லாம் பார்த்தோம். ரெண்டாவது லெக்சரில் வந்து அந்த கண்டினியூஸ் டைப்போட ஜாயின்ட் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன், அந்த இம்பார்ட்டன்ட் ரிசல்ட்ஸ், இது எல்லாத்தையுமே ரெண்டாவது லெக்சரில் பார்த்தோம். அதாவது லெக்சர் 1ல் வந்து ஜாயின்ட் டிஸ்ட்ரிபியூஷன், ஜாயின்ட் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் எடுத்துக்காட்டு. லெக்சர் 2ல் வந்து ஜாயின்ட் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன், அப்புறம் அந்த இம்பார்ட்டன்ட் ரிசல்ட்ஸ், இவ்வளோத்தையும் ரெண்டாவது லெக்சரில் பண்ணோம். இப்போ மூணாவது லெக்சரில் வந்து கண்டிஷனல் டிஸ்ட்ரிபியூஷன் பார்க்க போகிறோம். ரீகேப் கூட உங்களுக்கு காமிச்சிடுறேன். இதெல்லாம் லெக்சர் 1ல் பார்த்தது. ஜாயின்ட் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன், அதுக்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு, அதுக்கப்புறம் இன்னொரு எடுத்துக்காட்டு கூட கொடுத்துருக்குறோம், அப்புறம் மூணாவது எடுத்துக்காட்டு கூட கொடுத்துருக்குறோம். இது எல்லாமே ஃபர்ஸ்ட் லெக்சரில் கொடுத்தது. இது ஜென்ரலைஸ்டு, அதையோட முடித்தோம். அப்புறம் ரீப்ரொடக்டிவ் ப்ராப்பர்ட்டியுமே அதே லெக்சரில் படித்தோம். அதுக்கப்புறம் கண்டினியூஸ் டைப்புக்கு வந்து 2 டைமென்ஷனல் ரேண்டம் வேரியபிளில் ஸ்டார்ட் பண்ணி இந்த ரொம்ப இம்பார்ட்டண்டான தேரம் இதை டிஸ்கஸ் பண்ணோம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளையும் கொடுத்தோம். இந்த பேஜ்லேயே நான் எல்லாத்தையுமே முடிச்சிருக்கிறேன். ஜாயின்ட் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கிறது வரை. அதுக்கப்புறம் கொடுத்துருக்கிறது இண்டிபெண்ட் ரேண்டம் வேரியபிள்ஸு, ஆனால் புதுசாக கண்டுபிடிச்சது வந்து இண்டிபெண்ட் இல்லை அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லியிருக்கோம். சம் இம்பார்ட்டன்ட் ரிசல்ட்ஸில் வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபங்க்ஷன்ஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய், எக்ஸ் மைனஸ் ஒய், எக்ஸ் இன்ட்டு ஒய், எக்ஸ் டிவைடட் பை ஒய், அதுக்கு எல்லாத்துக்கும் ஜாயின்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம். அப்புறம் ஒரு ஆர்டர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் ரொம்ப இம்பார்ட்டண்டான 2 ஆர்டர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மினிமமும் மேக்ஸிமமையும் டிஸ்கஸ் பண்ணோம். ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்து மினிமம் ஆஃப் இண்டிபெண்டன்ட் எக்ஸ்பொனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூட்டட் இஸ் கோயிங் டு பி அகெயின் எக்ஸ்பொனென்ஷியல் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம். ஒரு 2 ரேண்டம் வேரியபிள் எக்ஸ்பொனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூட்டட், ரெண்டுமே இண்டிபெண்ட்டாக இருந்ததுன்னா அதுக்கு மினிமம் கண்டுபிடிச்சிங்கன்னா அதுவும் எக்ஸ்பொனென்ஷியல் தான் அப்படிங்கிற ரொம்ப இம்பார்ட்டண்டான ரிசல்ட்டு. இதை நம்ம பின்னாடி கூட யூஸ் பண்ணுவோம். ஸ்டோகாஸ்டிக் ப்ராசஸ் கான்செப்டில் இதை யூஸ் பண்ணுவோம். அதனால தான் நான் இந்த 2 ரேண்டம் வேரியபிள்ஸ்க்கு போட்டிருக்கேன். இதே கான்செப்டை வந்து 2 ரேண்டம் வேரியபிள்ஸ்க்கு மாதிரி 3, 4 ஃபைனைட் எண்ணுக்கும் அதே மாதிரி இந்த கான்செப்டை எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். அப்போவும் உங்களுக்கு மியூச்சுவலி இண்டிபெண்ட்டாக இருந்துச்சுன்னா மினிமம் வந்து எக்ஸ்பொனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன் வித் சம் ஆஃப் பேராமீட்டர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணும். ஸோ இவ்வளவும் நம்ம செகண்ட் லெக்சரில் பார்த்தோம். இப்போ நம்ம தேர்ட் லெக்சருக்கு போகிறோம். தேர்ட் லெக்சரில் வந்து கண்டிஷனல் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் படிக்க போகிறோம். கண்டிஷனல் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ். ஏன் ப்ளூரல்னா, ஏன்னா நம்மக்கிட்ட இருக்கிறதே நிறைய ரேண்டம் வேரியபிள்ஸு. அப்போது வந்து ஒவ்வொரு ரேண்டம் வேரியபிளையும் கண்டிஷன் பண்ணி உங்களுக்கு ஒவ்வொரு டிஸ்ட்ரிபியூஷன் கிடைக்கும். அதனால் நிறைய கண்டிஷனல் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் வந்து க்ரியேட் பண்ணலாம். ஏன்னா இருக்கிறதே நிறைய ரேண்டம் வேரியபிள்ஸ். ஒரு ப்ரீஃப் முதல்ல சொல்லிடுறேன் ஜென்ரலாக. அதுக்கப்புறம் 2 ரேண்டம் வேரியபிள் டிஸ்க்ரீட்டாக இருந்தால் கண்டிஷனல் டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி இருக்கும், அதே மாதிரி 2 ரேண்டம் வேரியபிள்ஸ் கண்டினியூஸ் டைப்பாக இருந்ததுன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அதே மாதிரி ஃபஸ்ட்டு கான்செப்டை சொல்லிவிட்டு அதனுடைய 2-3 எடுத்துக்காட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே ஒவ்வொன்றுத்தையும் பண்ணுறோம். ஸோ இதுக்கும் ப்ராபபிலிட்டி ஸ்பேஸ் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கணும். ஒரு கிவன் ப்ராபபிலிட்டி ஸ்பேஸில் உங்ககிட்ட ஒரு n ரேண்டம் வேரியபிள்ஸ் இருக்குது. இது வந்து ஒரு n டைமென்ஷனல் ரேண்டம் வெக்டார், n ரேண்டம் வேரியபிள்ஸ் இருக்குது. இப்போது சப்போஸ் இதில் ஒரு 2-3 ரேண்டம் வேரியபிள் அல்லனா 1 அல்லனா 2-3 ரேண்டம் வேரியபிள் ஆல்ரெடி ஏதோ ஒரு வேல்யூ எடுத்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போது டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ரிமைனிங் ரேண்டம் வேரியபிள் கிவன் எந்தெந்த ரேண்டம் வேரியபிள்லாம் ஒரு வேல்யூஸ் எடுத்ததோ அப்போது என்ன டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கும் அதை தான் நம்ம படிக்க போகிறோம். இப்போ சப்போஸ் 2 ரேண்டம் வேரியபிள் மட்டும் எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்க, x1 x2. இது ரெண்டும் டிஸ்க்ரீட்டாகவும் இருக்கலாம், கண்டினியூஸாகவும் இருக்கலாம்,
எப்படி வேணாலும் இருக்கலாம். சப்போஸ் உங்ககிட்ட ஒரு 2 டைமென்ஷனல் ரேண்டம் வேரியபிள் இருக்குது அப்படின்னா, சப்போஸ் ஒரு ரேண்டம் வேரியபிள் ஏற்கனவே ஒரு வேல்யூ எடுத்துருச்சுன்னா, அப்போது இன்னொரு ரேண்டம் வேரியபிள் கிவன் இந்த ரேண்டம் வேரியபிளோட ஒரு வேல்யூ எடுத்ததுக்கப்புறம் எப்படி இருக்கும், அது பேர் தான் டிஸ்ட்ரிபியூஷன். நம்ம முதல்ல ஒரு ரேண்டம் வேரியபிளாக இருக்கும்போது டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஏ ரேண்டம் வேரியபிள் பார்த்தோம். அப்புறம் 2 அல்லனா 3 அல்லனா நிறைய ரேண்டம் வேரியபிள், ஃபைனைட் ரேண்டம் வேரியபிள் இருக்கும்போது ஜாயிண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் படித்தோம். இப்போ நம்ம படிக்க போகிறது கண்டிஷனல் டிஸ்ட்ரிபியூஷன். அப்படின்னா n ரேண்டம் வேரியபிள்ஸில் மோர் தென் 1 இல்லைன்னா 2 ஒரு ஃபியூ ரேண்டம் வேரியபிள்ஸ் ஒரு வேல்யூஸ் எடுத்துருச்சுன்னா மீதி ரேண்டம் வேரியபிளுக்கு என்ன டிஸ்ட்ரிபியூஷன், கிவன் சம் ரேண்டம் வேரியபிள் ஆல்ரெடி டேக்கன் சம் வேல்யூ அப்படின்னா அது பேர் தான் கண்டிஷனல் டிஸ்ட்ரிபியூஷன். இந்த கண்டிஷனல் டிஸ்ட்ரிபியூஷனோட கான்செப்ட் சேம் அஸ் நீங்கள் இந்த ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ கிவன் பின்னு ஈவெண்ட்டில் படிச்சிருப்போம். 2 ஈவெண்ட்ஸ் ஏ அண்ட் பின்னு இருந்ததுன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் ஈவெண்ட் ஏ கிவன் ஈவெண்ட் பி தட் இஸ் ஈக்குவல் டு probability of A intersection B divided by probability of B provided probability of B greater than 0. இதுதான் கண்டிஷன். இது ஈவெண்ட்ஸ், 2 ஈவெண்ட்ஸுக்கு கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி. இதே கான்செப்டை தான் நம்ம ரேண்டம் வேரியபிளுக்கும் பண்ண போகிறோம். ஏன்னா உங்களுக்கு ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன், ஒவ்வொரு ரேண்டம் வேரியபிளும் இட் டேக் சம் வேல்யூ அப்படின்னா அது என்ன அர்த்தம்னா ஒரு கலெக்ஷன் ஆஃப் பாசிபிள் ஸ்மாலர் ஒமேகா சச் தட் அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கணும். அப்போனா எப்போல்லாம் நீங்கள் ஃபியூ பாசிபிள் அவுட்கம்ஸை கலெக்ட் பண்ணுறீங்களோ அது ஒரு ஈவெண்ட். ஸோ அதனால் இந்த கண்டிஷனல் டிஸ்ட்ரிபியூஷன், ரேண்டம் வேரியபிளோட கண்டிஷனல் டிஸ்ட்ரிபியூஷனும் இந்த கண்டிஷனல் ஈவெண்ட்ஸும் ஒன் அண்ட் த சேம். ஏன்னா ரெண்டுத்தையும் நீங்கள் ஈவெண்ட்ஸையும் ரேண்டம் வேரியபிள் டேக் சம் வேல்யூ ஒன்றா மேப் பண்ணிக்கலாம். அந்த கான்செப்ட் படி இதே அப்ரோச்சை கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஈவெண்ட்ஸ் எப்படி பண்ணுறோமோ அதே கான்செப்டை நான் ரேண்டம் வேரியபிளை இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா முதல்ல டிஸ்க்ரீட் டைப் ரேண்டம் வேரியபிளை ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களுக்கு ஈஸியாக இருக்கணுங்கிறதுக்காக முதல்ல 2 ரேண்டம் வேரியபிள்ஸ் வச்சு கான்செப்டை டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நீங்கள் அதே கான்செப்டை எப்படி நம்ம முன்னாடி இருக்கிற ரேண்டம் வேரியபிளை எப்படி படித்தோமோ அதே மாதிரி 2த்தில் நீங்கள் படிக்கிறத அப்படியே 3, 4 எனி ஃபைனைட் எண்ணுக்கு நீங்கள் விஷுவலைஸ் பண்ணிக்கலாம். அதே கான்செப்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறது 2 டிஸ்க்ரீட் டைப் ரேண்டம் வேரியபிள். ஸோ லெட் எக்ஸ் அண்ட் ஒய் பி 2 discrete type random variables defined on omega f capital P. ஒரே சேம் ப்ராபபிலிட்டி ஸ்பேஸில் இந்த 2 ரேண்டம் வேரியபிள்ஸும் டிஃபைன் ஆகிருக்கு. ஒரு சில வாட்டி நான் எழுதுகிறேன், ஒரு சில வாட்டி நான் எழுதுறதில்லை. பட் நீங்கள் எப்போ ஞாபகம் வச்சுக்கணும், எப்படி ஒரு ரேண்டம் வேரியபிள் ப்ராபபிலிட்டி ஸ்பேஸில் டிஃபைன் ஆகிருக்கோ அதே மாதிரி மீதி எல்லா ரேண்டம் வேரியபிள்ஸும் சேம் ப்ராபபிலிட்டி ஸ்பேஸில் தான் டிஃபைன் ஆகிருக்கு. நான் எழுதாம விட்டாலும் நீங்கள் அதை ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ நம்ம இது 2 டிஸ்க்ரீட் டைப் ரேண்டம் வேரியபிள்ங்கிறதுனால எப்படி நம்ம ஜாயிண்ட் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்சோமோ அதே மாதிரி இப்போ இந்த கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கிறோம். அதை நம்ம இப்போ டிஃபைன் பண்ண போகிறோம். த conditional probability mass function of random variable x given the another random variable takes a value small y that is defined as நம்ம இப்போ டிஃபைன் பண்ணுறோம். நான் எப்போவுமே இந்த ஸ்மால் பிங்கிற லெட்டரை யூஸ் பண்ணுவேன் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷனுக்கு. இங்கேயும் அதே தான் யூஸ் பண்ணுறேன். சஃபிக்ஸில் என்ன பண்ணுறேன்னா x/yன்னு யூஸ் பண்ணுறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா எக்ஸ் கிவன் த அதர் ரேண்டம் வேரியபிள் ஆல்ரெடி டேக்கன் சம் வேல்யூ. ப்ராக்கெட்டில் வெறுமன ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன்னா ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணுவோம். ஜாயிண்ட் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன்னா 2 வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணுவோம். இப்போ கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன், அதனால் இங்கேயும் 2 வேரியபிள்
ஆனால் இந்த ரெண்டாவது வேரியபிள் வந்து கான்ஸ்டன்ட் மாதிரி நீங்கள் ட்ரீட் பண்ணிக்கணும். இந்த ஸ்மால் ஒய்ன்னு எழுதுறது வந்து இட்ஸ் நோ மோர் வேரியபிள், இது வந்து கான்ஸ்டன்ட் மாதிரி ஆனால் ஒய்ன்னு எழுதுவோம். ஏன்னா இந்த கேபிட்டல் ஒய்ங்கிறது வந்து ஏற்கனவே அந்த ஸ்மால் ஒய்ங்கிற வேல்யூவை எடுத்துருச்சு. ஸோ அதனால் ரெண்டுமே வேரியபிள் மாதிரி இருந்தாலும் நீங்கள் ட்ரீட் பண்ணுறது வந்து ஸ்மால் ஒய்யை வந்து கான்ஸ்டன்ட் மாதிரி தான் ட்ரீட் பண்ணணும். பை டெஃபினிஷன் இப்படின்னா என்ன அர்த்தம்னா, ப்ராபபிலிட்டி ஆஃப் இப்படி கூட எழுதலாம், எக்ஸ் டேக்ஸ் அ வேல்யூ சம் ஸ்மால் எக்ஸ் கிவன் ஒய் டேக்கன் த வேல்யூ ஸ்மால் ஒய். இது நோட்டேஷன் தான். இப்படின்னா என்ன அர்த்தம்னா, ப்ராபபிலிட்டி ஆஃப் x takes a value small x and y takes a value small y divided by probability of y taken the value small y. இங்கேயும் this is for all y and the probability of y is equal to small y has to be strictly greater than 0. எங்கெல்லாம் probability of y is equal to small y greater than 0 இருக்கோ அங்கே தான் நீங்கள் கண்டிஷனல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எக்ஸ் கிவன் கேபிட்டல் ஒய் இஸ் ஈக்குவல் டு ஸ்மால் ஒய் டிஃபைனே பண்ண முடியும். இது இல்லாட்டி பண்ண முடியாது. ப்ராபபிலிட்டி ஆஃப் ஒய் இஸ் ஈக்குவல் டு ஒய் கிரேட்டர் தன் 0 இருக்கணும். எல்லா ஒய்லையும் டிஃபைன் பண்ணலாம், ஆனால் அந்த ப்ராபபிலிட்டி ஆஃப் ஒய் இஸ் ஈக்குவல் டு ஒய் கிரேட்டர் தன் இருக்கணும். எக்ஸ் வந்து எந்த வேல்யூனாலும் எடுக்கலாம். எக்ஸ் வந்து இந்த ரியல் லைன், ஏன்னா இது ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன். எங்கேயாவது கிரேட்டர் தன் 0 இருக்கலாம், மீதி இடத்துலலாம் 0வாக கூட இருக்கலாம். இதை ஏன் கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் சொல்கிறோன்னா, இது வந்து இன்னொரு ரேண்டம் வேரியபிள் ஏற்கனவே ஒரு வேல்யூ எடுத்துருச்சு, அதனால இதுக்கு பேர் கண்டிஷனல். அதுக்கப்புறம் இதுவும் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் தான். ஏன்னா இந்த ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷனோடைய ரெண்டு ப்ராப்பர்ட்டி இது சாட்டிஸ்ஃபை பண்ணும். என்னென்னா, இந்த கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷனும் கிரேட்டர் தன் 0, கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 0. இதுவும் இட் சாட்டிஸ்ஃபைஸ் போத் த ப்ராப்பர்ட்டிஸ் எக்ஸ் கிவன் greater than or equal to 0 for all x. அதே மாதிரி summation over small x இதே conditional x given y இந்த வேல்யூ வந்து 1. ஸோ இந்த கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷனுங்கிறது ரெண்டு ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி ஆல்வேஸ் கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு 0, சம்மேஷன் ஓவர் எக்ஸ் பிகம்ஸ் 1. இந்த ரெண்டு கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். இது வந்து ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷனுடைய கண்டிஷன், ஆனால் இதுக்கு பேர் வந்து கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன். இதை நீங்கள் விஷுவலைஸ் பண்ணணும் அப்படின்னா, இதை நீங்கள் விஷுவலைஸ் பண்ணணுன்னா என்ன பண்ணலான்னா, ஒரு x axis y axis இங்கே வந்து என்னென்னா ஜாயிண்ட் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன். ஒரு ஜாயிண்ட் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் இருக்கிற ஒரு XY பிளேன் மாதிரி எடுத்துக்கோங்க. எங்கெல்லாம் நான் வெர்டிக்கல் லைன் எழுதிக்கணும் அங்கெல்லாம் ப்ராபபிலிட்டி கிரேட்டர் தன் 0ன்னு அர்த்தம். மீதி இடத்துலலாம் இந்த ஹோல் XY பிளேனில் மீதி இடத்துலலாம் 0. எங்கெல்லாம் ஹைட்டு மாதிரி ஒரு லைன் போட்டிருக்கணும் அங்கெல்லாம் கிரேட்டர் தன் 0. இந்த கண்டிஷனல் டிஸ்ட்ரிபியூஷனை என்ன அர்த்தம்னா, ஒரு y is equal to small y, இந்த ஒரு yங்கிற பாயிண்டில் ஏதாவது ஒரு yங்கிற பாயிண்ட்டை இதுதான் y is equal to yங்கிற லைன். அந்த லைனில் எங்கெல்லாம் ஜாயிண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் கிரேட்டர் தன் 0 வருதோ அதுதான் அந்த நியூமரேட்டர் வேல்யூ. இங்கே நான் எழுதியிருக்கேன் பாருங்கள், கண்டிஷனல் டிஸ்ட்ரிபியூஷனை நியூமரேட்டர் வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் x equal to x, y is equal to small y. இந்த லைனில் எங்கெல்லாம் ப்ராபபிலிட்டி வேல்யூ கிரேட்டர் தன் 0 வருதோ அதெல்லாம் அந்த ஹைட், அங்கே வர்ற ஹைட்டு டிவைடட் பை ப்ராபபிலிட்டி ஆஃப் y is equal to small yனா அதனுடைய எல்லா வேல்யூஸும் ஆட் பண்ணிங்கன்னா ஃபார் ஓவர் த எக்ஸு அதே லைனில் வர்ற எல்லா ஹைட்ஸையும் ஆட் பண்ணிங்கன்னா அது டினாமினேட்டர். அப்போனா என்ன அர்த்தம்னா, இது வந்து ஒரு ப்ரொப்போர்ஷன் ஆர் வெயிட்ஸ், அந்த ஒவ்வொரு ஹைட்டை divided by the total heights in that line y is equal to small. இதுதான் pictorial representation of conditional
probability mass function of x given capital Y takes a value small y. இதே மாதிரி similarly one can define conditional distribution of y given x. அப்பனா என்ன ஆயிடும்னா small y given small x. இங்க வந்து x you should be treated as a constant. இதுவும் அதே மாதிரி definition. இதுவும் அதே மாதிரி joint y is equal to small y, x is equal to small x divided by probability of x takes the value small x. இங்க provided condition p of x is equal to small x has to be greater than 0. எப்பெல்லாம் probability of x equal to small x is greater than 0 வருதோ அங்கெல்லாம் நீங்க conditional distribution of y given x define பண்ணலாம். இதுக்கும் அதே மாதிரி இதே இந்த ஜாயிண்ட்லேயே நான் உங்களுக்கு போட்டு காமிக்கலாம். கேபிட்டல் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்மால் எக்ஸில் ஒரு லைன் வரைஞ்சிங்கன்னு வச்சுக்கோங்க. கேபிட்டல் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்மால் எக்ஸில் ஒரு லைன் வரைஞ்சேன்னா அந்த லைனில் என்னென்ன ஜாயிண்ட் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் வருதோ அது நியூமரேட்டரில் வந்துடும். டிவைடட் பை அதில் அந்த லைனில் வர்ற எல்லா ப்ராபபிலிட்டிஸ் எல்லாம் ஆட் பண்ணேன்னா அந்த வேல்யூஸ் டினாமினேட்டரில் இருக்கும். அப்போ அதுவும் ஒரு ப்ரொபோர்ஷன் மாதிரி தான். ஸோ இதுவும் இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஆல்வேஸ் கிரேட் நாட் ஈக்குவல் டு 0 சம்மேஷன் ஓவர் ஒய் 1. இப்போ நம்ம சொன்ன டெஃபினிஷன் எல்லாமே ரெண்டு ரேண்டம் வேரியபிள்ஸ் தான். நான் சொன்னது இது எல்லாமே ரெண்டு ரேண்டம் வேரியபிள்ஸு. இதை வந்து நீங்கள் n டைமென்ஷனலுக்கும் விஷுவலைஸ் பண்ணிக்கலாம். எப்படின்னா இப்போ n ரேண்டம் வேரியபிள் இருக்குன்னா நான் வந்து அதில் இருக்கிற ஒரு ஃபியூ ஆர் ரேண்டம் வேரியபிள்ஸ்க்கு வந்து ஒரு வேல்யூஸை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு மீதி ரேண்டம் வேரியபிளுக்கு பண்ணேன்னா திருப்பி அது ஜாயிண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் வரும். ரிமைனிங் n-1 வேல்யூஸை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்னா ஒரே ஒரு ரேண்டம் வேரியபிளாக இருந்துச்சுன்னா அது வந்து கண்டிஷனல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஒன் ரேண்டம் வேரியபிள் கிவன் அந்த ரேண்டம் வேரியபிள். ஸோ எப்போவுமே ஒன்றா இருந்ததுன்னா அது மார்ஜினல். மோர் தென் ஒன் ரேண்டம் வேரியபிள் வேரியேஷன் டிஸ்ட்ரிபியூஷன் இருந்ததுன்னா அது வந்து ஜாயிண்ட் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ எழுதி காமிச்சிடுறேன். சப்போஸ் உங்ககிட்ட n ரேண்டம் வேரியபிள்ஸ் இருக்குது. இந்த n ரேண்டம் வேரியபிள்ஸில் இது எல்லாமே டிஸ்க்ரீட் டைப்னு வச்சுக்கலாம். n டைமென்ஷனல் டிஸ்க்ரீட் டைப் ரேண்டம் வெக்டார். இதில் வந்து கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் xi. I என்ன வேணாலும் இருக்கலாம். given x1 is equal to small x1, x2 is equal to small x2, xi minus 1 is equal to xi minus 1, xi plus 1 is equal to small xi plus 1 dot 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 xn is equal to small x. அதாவது நான் என்ன பண்ணுறேன்னா எந்த ரேண்டம் வேரியபிளுக்கு கண்டிஷனல் டிஸ்ட்ரிபியூஷன் வேணுமோ அது வந்து ith ரேண்டம் வேரியபிள் 1லேருந்து n-க்குள்ளே எங்கே வேணாலும் இருக்கலாம். மீதி ரேண்டம் வேரியபிள்லாம் ஏற்கனவே ஒரு வேல்யூஸ் எடுத்துருச்சு அப்படின்னா அப்போனா தான் கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் அந்த ith ரேண்டம் வேரியபிள். ஸோ எழுத போகும்போது இப்படி எழுதலாம். ப்ராபபிலிட்டி ஆஃப் xi டேக்ஸ் அ வேல்யூ xi given x1 takes the value x1. அதே மாதிரி xi minus 1 take the value xi minus 1, xi plus 1 take the value xi plus 1. எழுதுனது வந்து ரெண்டும் ஒன்று தான். கண்டிஷன் எழுதுகிறேன். இதை நீங்கள் இப்போ எழுதணுன்னா ஜாயிண்ட் நியூமரேட்டரில் வரும். டினாமினேட்டரில் வந்து இந்த எதெல்லாம் கிவன் பண்ணமோ அதெல்லாம் டினாமினேட்டரில் வரும். ப்ரொவைடட் அந்த ப்ராபபிலிட்டி வந்து கிரேட்டர் தென் 0 இருக்கும். நான் எழுதலை, அப்படி விட்டுறேன். ஸோ இதுதான். இப்போ சப்போஸ் ஏதாவது ரெண்டு ரேண்டம் வேரியபிள் நீங்கள் ஜாயிண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் கண்டுபிடிக்கணும். மீதி n-2 ரேண்டம் வேரியபிள்ஸ் ஏற்கனவே ஒரு வேல்யூ எடுத்துன்னா அப்படின்னா அது ஜாயிண்ட் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் xi, xj given மீதி ரிமைனிங் n-2 ரேண்டம் வேரியபிள் வந்து வேல்யூஸ் எடுக்கலாம். அதே மாதிரி 3 ரேண்டம் வேரியபிள்ஸ் 4 ரேண்டம் வேரியபிளுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிங்கன்னா ஜாயிண்ட் probability mass function of those many random variables given remaining random variable வந்து எவ்வளோ வேல்யூஸ் எடுத்துருச்சு. ஸோ இதே மாதிரி
இப்போ இதில் வந்து ஒரு ரேண்டம் வேரியபிள் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் கண்டுபிடிக்கிறோம், மீதி எல்லா ரேண்டம் வேரியபிளும் ஏற்கனவே ஒரு வேல்யூ எடுத்துருச்சு. ஒரு சில வாட்டி வந்து xi மாதிரி இன்னொரு ரேண்டம் வேரியபிளும் இருக்கலாம். xi is equal to xi, xj is equal to small xj given அந்த ரிமைனிங் n-2 ரேண்டம் வேரியபிள்ஸும் ஒரு வேல்யூ எடுத்துக்கலாம். அப்போவும் அது வந்து கண்டிஷனல் ஜாயிண்ட் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் xi, xj. ஏன்னா மோர் தென் ஒன் ரேண்டம் வேரியபிளை ரெண்டு சேர்த்து சொன்னீங்கன்னா ஜாயிண்ட்டு, ஆனால் கொஞ்சம் ரேண்டம் வேரியபிளில் கிவன் சொன்னதுனால கண்டிஷனல். ஸோ அப்போ வந்து கண்டிஷனல் ஜாயிண்ட் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் xi, xj given அந்த ரிமைனிங் n-2 ரேண்டம் வேரியபிள் வந்து வேல்யூ எடுத்துருச்சு. இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே டிஸ்க்ரீட் கேஸ். ஸோ இப்போ நம்ம இதை புரிகிறதுக்காக ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இதனுடைய சிடிஎஃப் எப்படி வரும்னு சொல்லணும்னு நினச்சேன். எப்பவும் எப்படி சிடிஎஃப் கண்டுபிடிப்பீங்களோ அதே மாதிரி சிடிஎஃப் வந்து டில் அந்த பாயிண்ட் வர உள்ள ப்ராபபிலிட்டிஸ் எல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா சிடிஎஃப். பிஃபோர் ஐ கோ டு த நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், லெட் மீ கிவ் த டெஃபினிஷன் ஆஃப் conditional distribution function. Conditional distribution function of x given y takes a value small y. இது எப்படி எழுதுறதுன்னா conditional distribution capital F, suffixல வந்து x given y, the values வந்து x and y variable. CDF நம்ம முதல்ல பார்த்தது வந்து கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன். இப்போ நம்ம பார்க்குறது வந்து கண்டிஷனல் சிடிஎஃப். அப்படின்னா என்ன அர்த்தம்னா ப்ராபபிலிட்டி தட் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் கிவன் ஒய் வந்து ஏற்கனவே ஸ்மால் ஒய் வேல்யூ எடுத்துச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா எப்படி நம்ம ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷனை சம்மேஷன் பண்ணோன்னா சிடிஎஃப் வருதோ அதே மாதிரி இங்கே வந்து கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷனை சம பண்ணணும். அதாவது conditional probability mass function இதில் வந்து வேரியபிள் வந்து k. இந்த கேயோட வேல்யூ வந்து என்னவா இருக்கலாம்னா மேக்ஸிமம் எக்ஸாக இருக்கலாம். டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் ஆஃப் கே, எக்ஸ் வரைக்கும் உள்ள கே வேல்யூஸை எல்லாத்தையும் ஆட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா அதுதான் கண்டிஷனல் சிடிஎஃப் ஆஃப் எக்ஸ் கிவன் ஒய். சேம் தான், நம்ம எப்படி சிடிஎஃப் கண்டுபிடிக்கிறோமோ அதே மெத்தட் தான். அங்கே ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணும், இங்கே வந்து கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுறோம். திஸ் இஸ் ஆல்சோ ட்ரூ ஃபார் ஆல் ஒய் ஃபார் விச் probability of y is equal to small y கண்டிப்பா greater than 0. ஸோ கண்டிஷனல் சிடிஎஃப்ஐ நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டோம். இப்போ நான் வந்து ஒரு சின்ன எடுத்துக்காட்டு கொடுக்க போகிறேன். ரெண்டுமே டிஸ்க்ரீட் டைப் ரேண்டம் வேரியபிளாக இருந்தால் கண்டிஷனல் டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு ரெண்டு discrete type random variable standard distribution யூஸ் பண்ணிக்கலாம். x வந்து Poisson distributed random variable with the parameter lambda, y-ங்கிறதும் Poisson distribution with the parameter mu. இது கூட நம்ம ஒரு அசம்ஷன் வச்சுக்கலாம். என்ன அசம்ஷன்னா ரெண்டுமே independent random variables. Independent random variables. இப்போ நம்ம கண்டுபிடிக்கிற கண்டிஷனல் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து என்னன்னா கண்டிஷனல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எக்ஸ் கிவன் எக்ஸ் பிளஸ் ஒய். நம்ம படித்தது எக்ஸ் கிவன் ஒய், ஒய் கிவன் எக்ஸு. ஆனால் இங்கே கொஸ்டின் வந்து வாட் இஸ் த கண்டிஷனல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எக்ஸ் கிவன் எக்ஸ் பிளஸ் ஒய். அப்படின்னா முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய்யோட டிஸ்ட்ரிபியூஷன் என்னன்னு தெரியணும். அதுக்கப்புறம் வாட் இஸ் த கண்டிஷனல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எக்ஸ் கிவன் அந்த ரேண்டம் வேரியபிள். ஸோ இது கொஞ்சம் ஈஸியான வேலை தான். எக்ஸ் ரேண்டம் வேரியபிள் பாய்சான் டிஸ்ட்ரிபியூட்டட்,
ஒய்யும் பாய்சான் டிஸ்ட்ரிபியூட்டட் ரேண்டம் வேரியபிள், அதனுடைய ப்ளஸ் அடிஷன். இது நம்ம ஏற்கனவே ஒரு எக்ஸாம்பிளில் பார்த்துருக்குறோம். ரெண்டு பாய்சான் டிஸ்ட்ரிபியூட்டட் ரேண்டம் வேரியபிள் இண்டிபெண்ட்டாக இருந்து அதை சம் பண்ணிங்கன்னா அதுவும் பாய்சான் டிஸ்ட்ரிபியூட்டட் ரேண்டம் வேரியபிள் தான் வித் த பேராமீட்டர் வந்து சம். இது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம் முன்னாடி உள்ள லெக்சரில், அதை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ அதனால் எக்ஸ் ப்ளஸ் ஒய்ங்கிறது பாய்சான். இப்போ கொஸ்டின் வந்து என்னென்னா, வாட் இஸ் த கண்டிஷனல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எக்ஸ் கிவன் எக்ஸ் ப்ளஸ் ஒய்? எக்ஸுங்கிறது பாய்சான் டிஸ்ட்ரிபியூட்டட், எக்ஸ் ப்ளஸ் ஒய்யும் பாய்சான் டிஸ்ட்ரிபியூட்டட். இப்போது இதனுடைய கண்டிஷனல் டிஸ்ட்ரிபியூஷன் என்ன பார்த்தீங்கன்னா, கண்டிஷனல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எக்ஸ் கிவன் எக்ஸ் ப்ளஸ் ஒய். இப்போ இதில் வேரியபிள் என்னென்னா ஸ்மால் எக்ஸு கிவன். இந்த எக்ஸ் ப்ளஸ் ஒய் வந்து கிவன்னு சொன்னதுனால அது வந்து ஒரு வேல்யூ எடுத்துருச்சு. அந்த எடுத்திருக்க வேல்யூ வந்து என்னன்னு வச்சுக்கலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, the conditional probability mass function by definition the value x அப்புறம் x plus y அந்த n divided by டைரக்டா நான் conditional probability mass function எழுதுறேன், divided by probability of x plus y and the value வந்து n. இப்போ கேபிட்டல் எக்ஸுங்கிற ரேண்டம் வேரியபிள் வந்து ஸ்மால் எக்ஸ் எடுக்குது, எக்ஸையும் ஒய்யையும் ஆட் பண்ணால் அந்த வேல்யூ என்ன எடுக்குது. அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தெளிவாக எழுதலாம். எக்ஸ் வந்து ஸ்மால் எக்ஸ் எடுக்குது, ஒய் வந்து என்ன எடுத்தால் அடிஷன் வந்து n வரும். அப்போது n மைனஸ் எக்ஸ் எடுக்கணும், டிவைடட் பை ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு n. ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கமா y is equal to n minus x, இது வந்து ஜாயிண்ட் டிஸ்ட்ரிபியூஷன். ஏற்கனவே நான் என்ன க்ளூ கொடுத்துருக்கேன்னா, ரெண்டு ரேண்டம் வேரியபிள்ஸும் இண்டிபெண்ட். அதனால் இதை இப்படி எழுதலாம், ப்ராடக்ட் ஆஃப் ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஸ்மால் எக்ஸ், ப்ராபபிலிட்டி ஆஃப் ஒய் இஸ் ஈக்குவல் டு n minus x டிவைடட் பை ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு n. இப்போ எக்ஸ் வந்து பாய்சான் டிஸ்ட்ரிபியூட்டட் ரேண்டம் வேரியபிள், ஒய்யும் பாய்சான் டிஸ்ட்ரிபியூட்டட் ரேண்டம் வேரியபிள், எக்ஸ் ப்ளஸ் ஒய்யும் பாய்சான் டிஸ்ட்ரிபியூட்டட் ரேண்டம் வேரியபிள். அப்படின்னா நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ரேண்டம் வேரியபிள் பாய்சான் டிஸ்ட்ரிபியூட்டட் ரேண்டம் வேரியபிளாக இருந்தால் அதனுடைய ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். கிவன் எக்ஸ் ஃபாலோஸ் பாய்சான் வித் த பேராமீட்டர் லாம்டா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்மால் எக்ஸ் இ பவர் மைனஸ் லாம்டா லாம்டா பவர் எக்ஸ் பை எக்ஸ் ஃபேக்டோரியல். எக்ஸோட வேல்யூ வந்து இப்படி இருக்கலாம். ப்ராபபிலிட்டி ஆஃப் ஒய் டேக்ஸ் த வேல்யூ n மைனஸ் எக்ஸாக இருந்துச்சுன்னா அதுவும் பாய்சான் டிஸ்ட்ரிபியூட்டட் வித் பேராமீட்டர் மியூ. அதனால் இ பவர் மைனஸ் மியூ பவர் n மைனஸ் எக்ஸ் டிவைடட் பை n மைனஸ் எக்ஸ் ஃபேக்டோரியல். இந்த n மைனஸ் எக்ஸுங்கிற வேல்யூ வந்து 0, 1, 2 அப்படி எடுக்கலாம். மூணாவது, ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் டேக்ஸ் அ வேல்யூ n, அதுவும் பாய்சான் டிஸ்ட்ரிபியூட்டட். அப்படின்னா அது இ பவர் மைனஸ் லாம்டா ப்ளஸ் மியூ பவர் n டிவைடட் பை n ஃபேக்டோரியல். அந்த என்னோட வேல்யூ வந்து 0, 1, 2. இந்த மூணு இதையும் இதுக்குள்ள நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணணும். இதில் நியூமரேட்டரில் ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணணும், ப்ராபபிலிட்டி ஆஃப் ஒய் இஸ் ஈக்குவல் டு n மைனஸ் எக்ஸ் அதை சப்ஸ்டியூட் பண்ணணும், டினாமினேட்டரில் ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு n சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்புறம் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணணும். இந்த இ பவரில் இருக்க டேர்ம்ஸ் எல்லாம் கேன்சல் ஆகிடும். எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வர்ற ஆன்சர் வந்து NCX lambda divided by lambda plus mu the whole power x 1 minus lambda divided by lambda plus mu the whole power n minus x. சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வர்ற ஆன்சர் இந்த எக்ஸோட வேல்யூ வந்து 0, 1 அப்படி போய் n வர போகிறோம். இந்த n வந்து என்னென்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு n, அந்த n. இப்போ இந்த கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் ரைட் ஹேண்ட் சைடை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியா தோணும். இதை பார்த்தா ஏதோ ஒரு ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷனோட மேட்ச் ஆகிற மாதிரி. நம்ம நிறைய டிஸ்க்ரீட் டைப் ரேண்டம் வேரியபிள் ஸ்டாண்டர்டில் பார்த்தோம், ஸ்டாண்டர்ட் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ், பெர்னாலி, பைனாமியல், பாய்சான்,
நெகட்டிவ் பைனாமியல் அது மாதிரி நிறையா ஸ்டாண்டர்ட் டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தோம். அந்த ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷனையும் இதையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களால் கன்க்ளூட் பண்ண முடியும் என்னென்னா இது வந்து ஒரு பைனாமியல் டிஸ்ட்ரிபியூட்டட் ரேண்டம் வேரியபிள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா கன்க்ளூஷன் எக்ஸ் given x plus y இதனுடைய கண்டிஷனல் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து பைனாமியல் வித் த பேராமீட்டர்ஸ் NCX அப்படின்னு வந்ததுனால ஃபர்ஸ்ட் பேராமீட்டர் n, இந்த பவரில் இருக்கிறது வந்து p. ஸோ இந்த p பேராமீட்டர் வந்து லாம்டா டிவைடட் பை லாம்டா ப்ளஸ். நம்ம ஸ்டார்ட் பண்ணது வந்து பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன். இந்த கண்டிஷனல் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து பைனாமியல். எப்பன்னா அந்த கொடுத்துருக்க ரெண்டு ரேண்டம் வேரியபிள்ஸும் இண்டிபெண்ட்டாக இருக்கணும், அந்த பேராமீட்டர்ஸ் லாம்டா அண்ட் மியூவாக இருக்கணும். அப்புறம் கண்டிஷனல் டிஸ்ட்ரிபியூஷனுமே எக்ஸ் கிவன் எக்ஸ் ப்ளஸ் ஒய் அப்படி இருந்துச்சுன்னா அது வந்து பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் வித் த பேராமீட்டர்ஸ் n, லாம்டா டிவைடட் பை லாம்டா ப்ளஸ் மியூ. இது வந்து ஒரு ஒரு இல்லுஸ்ட்ரேட்டிவ் எக்ஸாம்பிள் மாதிரி உங்களுக்கு வந்து எப்படி ஸ்டாண்டர்ட் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ்லேருந்து ஒரு இன்னொரு ஸ்டாண்டர்ட் டிஸ்ட்ரிபியூஷன் கூட வரலாம் அப்படிங்கிறதுக்குரிய சின்ன எடுத்துக்காட்டு. இப்போ நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்த எடுத்துக்காட்டு தான். ரெண்டுமே டிஸ்க்ரீட் டைப் ரேண்டம் வேரியபிள் x1, x2. அதுலேருந்து நம்ம புதுசாக இன்னொரு ரேண்டம் வேரியபிள் க்ரியேட் பண்ணியிருக்கோம் y1, y2. நம்ம இந்த ப்ராப்ளத்தை எடுத்துக்கலாம். இந்த ப்ராப்ளத்தில் நம்ம கண்டிஷனல் டிஸ்ட்ரிபியூஷன் x1 given x2 அதை கூட பண்ணலாம். ப்ராபபிலிட்டி ஆஃப் y1 given y2 கூட பண்ணலாம். நான் இதில் என்ன பண்ண போகிறேன்னா what is the conditional probability mass function of y2 given y1 is equal to 0. What is the conditional distribution of y2 given y1 is equal to 0? நீங்கள் முதல்ல கண்டிஷனல் டிஸ்ட்ரிபியூஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் செக் பண்ண வேண்டியது அந்த கிவன் கொடுத்துருக்க ப்ராபபிலிட்டி கிரேட்டர் than 0 செக் பண்ணணும். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் y1 is equal to 0. இது என்ன வேல்யூன்னு பார்க்கணும். இந்த வேல்யூ என்னன்னு பாருங்கள். ப்ராபபிலிட்டி ஆஃப் y1 is equal to 0 வந்து 3/7. அப்போ டிஃபைன் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா கண்டிஷனல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் y2 given y1 is equal to 0 பண்ண போகிறோம். அப்படின்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் y2 அது என்னென்ன வேல்யூ எடுக்கலாம். y2 வந்து -1, 0, 1 எடுக்கலாம். given y1 வந்து 0. ஸோ அதனால் y2 வந்து -1 given y1 is equal to 0, that is equal to by definition joint distribution divided by marginal. ஸோ y2 ஓட வேல்யூ -1 இருக்கணும், y1 ஓட வேல்யூ வந்து 0 இருக்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா அது வந்து 1/7 divided by 3/7 அப்படின்னா 1/3. அடுத்தது ப்ராபபிலிட்டி ஆஃப் y2 is equal to 0 given y1 is equal to 0. இதுவும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா y2 is equal to 0, y1 is equal to 0. அது வந்து 2/7. 2/7 divided by 3/7 அதனால் 2/3. மூணாவது வேல்யூ ப்ராபபிலிட்டி ஆஃப் y2 வந்து என்னவா இருக்கலாம்னா 1 இருக்கலாம் given y1 is equal to 0. y2 is equal to 1, y1 is equal to 0. ஸோ 0. ஸோ நியூமரேட்டரில் வந்து 0, டினாமினேட்டரில் 3/7 0. ஸோ இதுதான் கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் y2 given y1 is equal to 0. இதே மாதிரி நீங்கள் வேறு எதுக்கு கூட கண்டிஷனல் டிஸ்ட்ரிபியூஷன் கண்டுபிடிக்கலாம். ஆனால் முதல்ல செக் பண்ண வேண்டியது வந்து அந்த டினாமினேட்டர் ப்ராபபிலிட்டி வந்து கிரேட்டர் than 0 இருக்கும். அந்த மார்ஜினல் டிஸ்ட்ரிபியூஷனுடைய ப்ராபபிலிட்டி ஆஃப் என்ன இது பண்ணுறீங்களோ அந்த ப்ராபபிலிட்டி கிரேட்டர் than 0 இருந்தால் மட்டுமே உங்களால் கண்டிஷனல் டிஸ்ட்ரிபியூஷன் கண்டுபிடிக்க முடியும். இதே மாதிரி கண்டிஷனல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் x1 given x2 அதில்னா கண்டிஷனல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் x2 given x1 அது கூட பண்ணலாம். இதே ப்ராப்ளத்தில் x1 x2 வச்சு கண்டிஷனல் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணலாம், y1 y2 வச்சு பண்ணலாம். நான் வந்து y2 given y1 பண்ணியிருக்கேன். இதே மாதிரி நீங்கள் கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் y1 given y2 is equal to நீங்கள் எந்த வேல்யூனாலும் எடுத்து பண்ணலாம்.
ஸோ இந்த ரெண்டாவது எடுத்துக்காட்டோட இந்த லெக்சரை முடிச்சுக்கிறேன். இதோட நம்ம டிஸ்க்ரீட் டைப் ரேண்டம் வேரியபிள்ஸை முடிச்சுக்கிறோம். தேங்க்யூ. நன்றி.